வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனலில் டிஎன் டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் பார்த்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, ரிப்ளை பண்ண நான் தயாராக இருக்கேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் டெட் பேப்பர் 1க்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தாங்க பார்க்க போகிறோம். இது என்னைக்கு நடந்ததுன்னா 17/10/2022 ஃபார்னூன் செஷனில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த நாளில் இது என்னன்னா மாடல்ஸ், ஓகேங்களா? மாடல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷுட், வில், வுட், மே. இதில் எது வந்து சரியான மாடல் வெர்ப்ஸ் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எதுனா இதுதான். ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ ஷுட் ஃபெயில். இங்கே ஏன் ஷுட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லெஸ்ட் அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக இல்லை வார்னிங் கொடுக்குற மாதிரி விஷயன்றதுனால அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஷுட். ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ ஷுட் ஃபெயில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கலெக்டிவ் நவுன்லேருந்து, நவுன்ஸில் கலெக்டிவ் நவுன்லேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்தே தீரும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேட்ச் த ஃபாலோவிங். இப்போ ஃப்ளாக்னா ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோமா, ஷாலோ ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இதெல்லாம் ஏற்கனவே வந்திருக்கு. ஃபிஷ்ஷஸ் கிடையாது, ஃபிஷ். ஓகேங்களா? இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ் சொல்லுவோமா, அதேமாதிரி ஆர்மி ஆஃப் ஆண்ட்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கலெக்டிவ் நவுன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். Where mercy, love and pity dwell, their God is dwelling too. Whose words are this? இது யாருடைய வேர்டு, எந்த போயமுடைய லைன் அப்படின்ற மாதிரி யார் கொடுத்தாங்கன்னா வில்லியம் பிளேக். வில்லியம் பிளேக் தான் இந்த லைன்ஸ் எழுதியிருக்காரு. இது எந்த போயம்னு பார்த்தீங்கன்னா த டிவைன் போயம். சரிங்களா? த டிவைன் போயம். இது எந்த கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னா சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ். வில்லியம் பிளேக்கோடைய சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ்ன்ற அந்த கலெக்ஷன் போயம்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம் தான் இந்த டிவைன் போயம். அதில் தான் இந்த ஒரு வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த லைன்ஸ் வருது. நெக்ஸ்ட், விச் போயட் இஸ் கால்ட் அஸ் த போயட் ஆஃப் த போயட். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல இருக்கிற என்னது டீம் ஒர்க். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல இருக்க டீம் ஒர்க், அதாவது யூனிட்ல இருக்க டீம் ஒர்க் அப்படின்ற போயத்தோடைய ஆத்தர் தான் வந்துட்டு இவர் எட்கர் ஏ கெஸ்ட். அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா த போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் இவரை வந்துட்டு போயட் லாரட் ஆஃப் த மிச்சிங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை நடத்தியிருக்கேன், நீங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. 6th இங்கிலீஷ்ல இருக்கும். இம்பார்ட்டன்டே நான் நடத்தினேன். Definition: 2 or more words having the same spelling and pronunciation but different meanings and origin is called homonyms. கரெக்ட் தானே? ஹோமோனிம்ஸ் அப்படின்னா என்னன்னா வேர்டுக்கு ஒரே ஸ்பெல்லிங் இருக்கும், அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கும், ஆனால் மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் எனக்கு கொடுத்துருக்காங்க அட்ரஸ். கரெக்ட். இப்போ அட்ரஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அட்ரஸ் என்னன்னா நம்ம வீட்டோட அட்ரஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு அட்ரஸ் என்னன்னா இப்போ ஏதோ ஒரு ஸ்பீச்சை இல்லை வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து அட்ரஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான் அட்ரஸ். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோமோனிம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் ஆர் கரெக்ட். ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். It keeps my rational doors ajar. The word ajar means, ajar அப்படின்னா என்னன்னா ஸ்லைட்லி ஓப்பன், கொஞ்சமா திறந்து வச்சிருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அஜார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா ஆத்தருடைய ஊரு, அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னு ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலான்னு. இந்த பேப்பர்ல நம்மளுக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியர் இஸ் இல்லைன்னா என்ன சொல்றாங்கன்னா இங்கிலீஷ் போயட். சரிங்களா? அவர் என்னன்னு சொல்றாங்க, இங்கிலீஷ் போயட்னு சொல்றாங்க. அடுத்து ரஸ்கின் பாண்ட் வாஸ் அவார்டட். இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. 1 இயரை கேட்பாங்க, இல்லை எந்த ஃபீல்டில் அவர் வாங்கினார், இல்லை எந்த அவார்டு வாங்கினார் அப்படின்றது. ரஸ்கின் பாண்ட் வாஸ் அவார்டட் சாகித்ய அகாடமி ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர். சரிங்களா? இந்தியன் லிட்ரேச்சர் எப்போ வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா 1992. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1992ல. ஓகே, இவர் எந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார்னா அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா. ஓகேங்களா? அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா அந்த ஒரு புத்தகத்துக்காகத்தான் சாகித்ய அகாடமி விருது ரஸ்கின் பாண்ட் வாங்கியிருக்கார். அடுத்து பாருங்க, ஜெலாட்டாஜி மீன்ஸ். ஓகேங்களா? இதுக்கான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி என்னன்னா சயின்ஸ் ஆஃப் லாஃபிங் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் த பாடி. நம்ம சிரிக்கிறதுனால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜிலாட்டாஜி. ஓகேங்களா? இது எந்த வேர்ட்ல இருந்து வந்தது அப்படின்னா கிரீக் வேர்டான ஜெலோஸ். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்காக தான் நான் சொல்றேன். ஜெலோஸ் அப்படின்ற கிரீக் வேர்ட்ல இருந்து வந்ததுதான் இந்த ஜெலோட்டாஜி. இதுக்கு ஜெலோஸ் அப்படின்னா என்னன்னா லாஃபிங், சிரிப்பு அப்படின்ற அர்த்தம். அடுத்து பாருங்க, த காந்தி பயோகிராஃபி மகாத்மா which was shortlisted for the August Prize 2018 is written by யார் எழுதியிருக்காங்கன்னா ஜாக்கோஹே. இந்த புக்கோட ஃபுல் நேம் என்னன்னா த காந்தி பயோகிராஃபி மகாத்மா
ஆர் த ஆர்ட் ஆஃப் டேர்னிங் த வேர்ல்ட் அப்சைட் டவுன். ஓகேங்களா, இந்த புத்தகம் வந்து ஆகஸ்ட் பிரைஸ்க்காக 2018 தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த விங்க் ஆஃப் அன் ஐ மீன்ஸ், இப்போ விங்க்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கண் அடிக்கிறதுன்னு தெரியும், அதை வச்சு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. விங்க் அப்படின்னும் போது என்ன, வெரி குயிக்லி அப்படின்றது மீனிங். எப்படி நம்ம கண்ணை சிமெண்ட்டும் போது அப்படியே என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக சிமெண்ட்டுவோமோ அதுதான் ஒரு மீனிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இன்ட்டு மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி குயிக்லி. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். கீழே கொடுத்ததுல எது வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்க, தினேஷ் ஃபவுண்ட் இஸ் வாட்ச் டேஷ் ஹி ஹேட் லெஃப்ட் இட். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், தமிழில் என்ன சொல்லுவோம், நீ வந்து அவன் வந்து அவன் வாட்சை கண்டுபிடிச்சான், எங்கே வச்சானோ அங்கேயே அவன் கண்டுபிடிச்சான், இல்லை எங்கே அவன் தொலைச்சானோ அங்கேயே அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எங்கே அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம், வேர். சரிங்களா, தினேஷ் ஃபவுண்ட் இஸ் வாட்ச் வேர் ஹி ஹேட் லெஃப்ட் இட். அவ்வளோதான். நீங்கள் தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஃபர்னிச்சர். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீரோ ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா இது சிங்குலரும் ஃபர்னிச்சர் தான், ப்ளூரலும் ஃபர்னிச்சர் தான். நம்ம ஒரு ஃபர்னிச்சர் இருந்தால் ஒன்று இல்லை 2-3 இருந்தால் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தவறானது ஒன்று. ஏன்னா இதுக்கு பேர் என்னன்னா ஜீரோ ஃபர்னிச்சர் சொல்லுவோம். இப்போ எப்படி வந்து ஃபிஷ்ஷு வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லக்கூடாது, எத்தனை ஃபிஷ் இருந்தாலும் ஃபிஷ்ஷு தான். ஸோ இந்த மாதிரி சில இது வந்து ஜீரோ ப்ளூரல் ஃபார்மில் வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் சூஸ் த ஆண்டனம் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ் இன் போல்ட் அண்ட் அண்டர்லைன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேர்ட்ஸில் அதுக்கான வேர்டுக்கான ஆண்டனம்ஸ் ஆப்போசிட்ஸ் கேட்குறாங்க. இதில் நீங்கள் ஆப்ஷனை வச்சுட்டு ஒன்றுத்துக்கு கண்டுபிடிச்சா கூட நீங்கள் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், யுஃபமிசம் ஹேவ் டிஃப்ரெண்ட் யூசஸ். யுஃபமிசம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, டேரெக்டாக ஒரு வேர்டு காயப்படுத்துகிற மாதிரியோ கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இருந்தோ அதுக்கு பதிலாக வேறு வேர்டு யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லணும்னா யுஃபமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தே கேன் ஹெல்ப் யூ அவாய்ட் பீயிங் ஓவர்லை பிளண்ட் அண்ட் ரிமைன் இன் அ டோன் ஆஃப் பொலைட்னஸ் யூசிங் அன் இன்அஃபென்சிவ் வேர்ட்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் அஃபென்சிவ் வேர்ட். இப்போ நீங்கள் ஒன்றுக்கு கண்டுபிடிங்களா, இப்போ அவாய்டு அப்படின்னா என்னது, நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்செப்ட். அவாய்ட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணுறது. ஆனால் வேறு எதுலையுமே இல்லை பாருங்களா, அக்செப்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அவாய்டுனா அக்செப்ட், பிளண்ட்டுனா ஷார்ப், அதோட ஆப்போசிட். பிளண்ட்டுனா என்னது, மொக்கையாக இருக்கிறது. அப்போ ஷார்ப்னா கூர்மையாக இருக்குது. பொலைட்னஸ்க்கு என்னது, இம்பொலைட்னஸ். அஃபென்சிவ்னா டிஃபென்சிவ். அவ்வளோதாங்க. ஆப்ஷன் வச்சு கூட சம்டைம்ஸ், எல்லா டைமும் எடுக்க முடியாது, சம்டைம்ஸ் எடுக்கலாம். சூஸ் த ஆட் ஒன் அவுட். இப்போ 4 கொடுத்துருக்காங்க, இந்த மீனிங்கை வச்சு எது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஆம்பிள், ஜெனரஸ், சஃபிஷியன்ட் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்டட் மட்டும் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, இதுதான் அதோடைய ஆப்போசிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் அ டீச்சிங் அண்ட் லேர்னிங் டூல் வேர் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேட் பை ஒன்லி மீன்ஸ் ஆஃப் ஜெஸ்டர்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேண்டோமைம். அது என்னன்னு மைம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெறும் எக்ஸ்பிரஷன் வச்சு ஒரு விஷயத்த நடிச்சு காட்டுறது தான், அதுதான் பேண்டோமைம். சரிங்களா, பேண்டோமைம். நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நவுன்லேருந்து இது 2வது கொஸ்டின். ஆல்ரெடி கலெக்டிவ் நவுன் கேட்டாங்களா, இப்போ 2வது கொஸ்டின் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன, நம்ம வந்து ஃபீல் தான் பண்ண முடியும், நம்மளோட 6 சென்ஸ்னால. அது இப்போ ஒரு சில விஷயம் பார்க்கவும் முடியாது, கேட்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அதுதான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். இப்போ பாருங்களா, ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், ஸ்கூல் பார்க்க முடியும், கேலக்ஸி பார்க்குறோம். ஆனால் இந்த ஜெலஸ் அப்படின்ற ஒன்று, ஒருத்தர் பொறாமையாக இருக்காரு அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதை நம்மளால டச் பண்ணி பார்க்க முடியுமா, நோ, அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். டு whom doesn't we write a formal letter? ஃபார்மல் லெட்டர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே ஃபார்மலாக எழுதுது. இப்போ இன்டர்வியூக்கு ஃபார்மல் ஷர்ட் போட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபார்மல் லெட்டர்னா இப்போ நம்ம டீச்சருக்கு எழுதுறது அந்த மாதிரிலாம். இப்போ இந்த 4 பேரில் யாருக்கு வந்து நீங்கள் ஃபார்மல் லெட்டர் எழுத தேவையில்லை அப்படின்னா, இப்போ பேங்க் மேனேஜருக்கு எழுதணும், புக் செல்லருக்கு எழுதணும், ஜூனியர் இன்ஜினியருக்கு எழுதணும். ஆனால் நீஸ் அப்படின்றது நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம இன்ஃபார்மல் லெட்டரே எழுதி போயிடலாம். நீஸ் அப்படின்னா இப்போ தம்பி, மகள், இல்லை மருமகள் இப்படின்ற மீனிங்கில் கூட நம்மளுக்கு வரும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபார்மல் லெட்டர் எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க, which of the reading type helps a student to develop the pronunciation skill? இது repeated question. ஆனால் வேற மாதிரி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா, ஸோ ஒரு டீச்சர் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி படிக்க சொல்லுவாங்க அப்படின்னா லவுட் ரீடிங். ஏன்னா சத்தமாக படித்தாதான் அவன் என்னென்ன ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் பண்ணுறான் அப்படின்றத டீச்சர் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட்ல இன்னும் நிறையவே இருக்கு, வாங்க. பாயிண்ட் அவுட் த கரெக்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த கிவன் லைன். இட் வாஸ் டார்க் அண்ட் கிளவுடி இன் த வுட்ஸ்
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது என்னன்னா நம்மள வந்து ஒரு போயட் வந்து இமேஜின் பண்ண வைக்கிறாரு. நீங்க வந்து காட்டுக்குள்ள போகும்போது அது ரொம்ப இருட்டாவும் மேகமூட்டமாகவும் இருக்கு. இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ண வச்சு நம்ம கண் முன்னாடியே அந்த இது கொண்டு வராருன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், இமேஜரி. என்னன்னு சொல்லுவோம், இமேஜரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சிலபிஃபிகேஷன் ஆஃப் த வேர்ட் ஆடியோ விஷுவல். சிலபிஃபிகேஷன்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்குங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ADOVisual. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எம்எஸ்எஸ்என். இப்போ இதுக்கான இது அக்ரானிம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். எம்எஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வந்து அக்ரானமா இல்லை அப்ரிவேஷனா கேட்குறாங்க. என்னன்னா அக்ரானம்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அக்னாமிக்ஸ், லைக் ரேடார் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த இதுல தான் வரும், அக்ரானம்ஸ்ல தான் வரும். அடுத்து பாருங்க, இந்த மீனிங் ஆஃப் அன் அப்பாஸ்ட்ரோஃபி இந்த கான்ட்ராக்டட் ஃபார்ம். நான் நடத்தும் போதே சொன்ன கான்ட்ராக்ஷன்லேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. இது 6th ஸ்டாண்டர்டில் நான் சொன்ன மாதிரி டேர்ம் 2ல ப்ரோஸ் 1ல இருக்கிற ஒரு கொஸ்டின், அதாவது அந்த போயம்ல வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்னா என்ன, குட் நாட் அப்படின்றத நம்ம குட் ப்ளஸ் என் போட்டு மேலே அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு டி அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கான்ட்ராக்டட் ஃபார்ம்லன்னு கேட்குறாங்க. எதுக்கு? ஒமிஷன் ஆஃப் த வேர்டு. சாரி, வேர்டு இல்லை, லெட்டர். ஓகேங்களா? சாரி, லெட்டர். இங்கே NOT இந்த O அப்படின்ற லெட்டரை ஒமிட் பண்ணுறதுக்காக நான் இங்கே போடுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த ஆன்டோனியம் ஃபார் க்ளீ. க்ளீ அப்படின்னா என்னன்னா ஹாப்பினஸ். க்ளீ அப்படின்னா ஹாப்பி. அப்போ இது எல்லாமே பாருங்களா, ஹாப்பி, எக்ஸைட்டட், என்தூசியாட்டிக், இது எல்லாமே ஹாப்பி ஒரு மோடு தான். அப்போ இந்த மிசரினா என்ன, துன்பம். அதுதான் வந்து க்ளீக்கான ஆப்போசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். He said idle. The underlined word is. இப்போ idle அப்படின்னா என்ன, அப்படியே சோம்பேறித்தனமா உட்காந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. இப்போ இதுல எது அது வந்து நவுனா அட்ஜெக்டிவா அட்வர்பா வெர்பா? இப்போ அட்வர்ப் அப்படின்னா என்ன, ஒரு வேர்பை மிகைப்படுத்தி சொல்றது, அந்த வேர்போட இன்ஃபர்மேஷன் அதிகமாக சொல்றது. இப்போ பாருங்க, ஈ சாட், அவன் உட்காந்துருந்தான். எப்படி உட்காந்துருந்தான்? சோம்பேறியா உட்காந்துருந்தான். எப்படி? சோம்பேறியா. அப்போ அது ஒரு வேர்பை அவன் உட்காந்துன்னு இருக்கான் அப்படின்றத இன்னும் மிகைப்படுத்தி எப்படி சொல்றது, சோம்பேறித்தனமா உட்காந்துருக்கான்டா. அப்போ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அட்வர்ப், which add additional information to the verb. Let's write the plural form of the word deer. இதுவும் என்னன்னா நம்மளுக்கு 0 ப்ளூரல்ல வரும். எத்தனை டி இருந்தாலும் எத்தனை மான் இருந்தாலும் மானு தான். சரிங்களா? அடுத்து pick up the poetic device from the given line. The mountain was sweeping and spitting the smoke அப்படின்றது என்ன விதமான figures of speech அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா இமேஜரி. சரிங்களா? இது என்னது, இமேஜரி. அடுத்து பாருங்க, tomorrow we have meeting in our school, so be in time for the preparation. ராதிகா டேஷ் யான் டு மேக் டவல்ஸ் இது பண்றதுக்கு அந்த நூல் உருளைகளை அவங்க என்ன பண்றாங்க, வீவ் பண்றாங்க. சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின், கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன் வாஸ் எ டேஷ் நாவலிஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்ட்ரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அவர் எந்த நாவலிஸ்ட்னா ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் as well as எசேயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இவரை பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மேலும் என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.